வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்களை பலப்படுத்த புதிய சட்டமூலங்களை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி கிளிநொச்சியில் தெரிவிப்பு. நாட்டின் சில பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை. மன்னாரில் தூய்மையான அரசியலுக்காக ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளிலான மக்கள் மேடை நிகழ்வு. வவுனியாவில் இடமாற்றம் பெற்றுச் செல்லும் கிராம அலுவலர் மக்களால் மலர் மாலைகள் சூட்டி வாழ்த்தி வழியனுப்பி வைப்பு. மக்களின் சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் இறைவரி திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமென வர்த்தமானி வெளியீடு. கடந்த 2 வருடங்களில் 7 லட்சம் இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். பப்புவா நியூகினியாவில் மண் சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் ஆயுட் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கே. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. பெண்களை பலப்படுத்த புதிய சட்டமூலங்களை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக கிளிநொச்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காணிகளை மீள கையளித்தல் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் குறித்து அவதானம் செலுத்தி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் பெண்களுக்கான சிறப்பு சுகாதார வைத்திய நிலையத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். யுத்தத்திற்கு முன்னர் பார்க்கிலும் தற்போது கிளிநொச்சி மாவட்டம் வளர்ச்சி அடைந்துள்ளமை அவதானிக்க முடிகிறது. மேலும் பரந்தன், மாங்குளம் உள்ளிட்ட பிரதேசங்களில் புதிய நகரத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம். அதேபோன்று பொருளாதார வலயத்தை உருவாக்கவும் எதிர்பார்த்துள்ளோம். விவசாயங்களை நவீனமயப்படுத்தி இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க உள்ளோம். அதேபோன்று சூரிய சக்தி மற்றும் மீளுருவாக்கக்கூடிய சக்தி வளங்களின் ஊடாக திட்டங்களை முன்னெடுக்கவும் தீர்மானித்துள்ளோம். அந்த வகையில் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த கிளிநொச்சியில் அனுமதி கிடைக்கப்பட்டது. மேலும் இந்த பிரதேசத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளன. காணிகளை மீள கையளித்தல் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த விடயங்களிலும் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க நாட்டில் சட்டம் ஒன்றில்லை. அரசியல் அமைப்பிற்கு அமைய குறிப்பிட்டுள்ள விடயங்களை பின்பற்றப்படுகின்றன. ஆகவே பெண்களை பலப்படுத்தும் நோக்கில் 2 சட்டமூலங்களை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். ஜூலை மாதத்திற்கு முன்னராக இதனை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளோம். தொழில் இடங்களில் பெண்கள் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். குடும்ப வாழ்வில் அவர்களின் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சூரிய பலய கிரியாத்ம කරන්නටත් සුළං බලය ක්‍රියාත්මක කරන්නටත් අපිට අවස්ථාව ලැබිලා තියෙනවා. දැනටම මම හිතන්නේ கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் 5320 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இன்று காலை விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வைத்தியர்கள், வைத்தியசாலை பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதனிடையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 3 நாட்கள் விஜயமாக நேற்றைய தினம் வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் யாழில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சியில் இன்று காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஜனாதிபதி தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கும் வகையில் 1700 காணி உறுதிப்பத்திரங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது வழங்கி வைத்தார். இரணிமடு பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவத்தில் காணி உறுதிப்பத்திரங்களை ஜனாதிபதி மக்களிடம் கையளித்தார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நேற்று காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டன. உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தின் 15 பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கி 1296 காணி உறுதிப்பத்திரங்கள் இதன்போது ஜனாதிபதியால் வழங்கப்பட்டன. அனுசரணை வழங்கியோர் ஆயுட் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கே. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதேச அமைப்பாளர்கள் சிலர் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதேச அமைப்பாளர்கள் 3 எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் அரண் வேலை திட்டத்தின் புலனறுவை மாவட்ட கூட்டம் இன்று நடைபெற்றது. இதன்போது புதிய உறுப்பினர்கள் இணைந்து கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நந்தசேன ஹேரத், திலக் மகேகலம,
மற்றும் பொலனறுவை மாநகர சபையின் வேட்பாளர் எச் சமந்த பண்டார் ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. සමන් එතකින් නිමාවන්නේ නැත 2018 පළාත් පාලන මැතිවරණයේ ජනතා විමුක්ති පෙරමුණේ நாட்டின் சில பகுதிகளில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் 350 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக சிறிய அளவிலான மழை பெய்தாலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். கேகாலை, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களில் 350 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது. இதனால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் எதிர்காலத்தில் சிறிய அளவில் மழை பெய்தாலும் மண்மேடு சரிவு மற்றும் மண் சரிவு ஏற்படலாம் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா ஹெட்டன் பிரதான வீதியின் வெண்டிகோனர் பங்களா ஹத்த நானுஓயா ரத்தல்ல குறுக்கு வீதி போன்ற பகுதிகளில் வழமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் இன்று காலை காணப்பட்டதால் சாரதிகள் வாகனங்களை செலுத்துவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர். நுவரெலியா ஹெட்டன் A7 பிரதான வீதியில் சென்ற வாகனங்கள் அதிக ஒலி எழுப்பியவாறும் வாகன முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு சென்றதையும் எம்மால் அவதானிக்க முடிந்தது. மேலும் தொடர்ந்து மழை பெய்ததால் அப்போது அதிக குளிருடன் கூடிய காலநிலையும் நிலவியிருந்தது. சாரதிகளுக்கு எதிரே வரும் வாகனங்கள் தெரியாதபடி கடும் பனிமூட்டம் நிலவியதால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறும் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு வாகனங்களை செலுத்துமாறும் போக்குவரத்து போலீசார் வாகன சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட மின் தடை காரணமாக நாட்டில் 4,31,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மின் தடை தொடர்பில் நாளாந்தம் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 4 நாட்களில் 59,400 மின்சார செயலிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய மின் தடங்களை சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. தூய்மையான அரசியலுக்காக ஒன்றிணைவோம் என்னும் தொனிப்பொருளில் மக்கள் மேடை நிகழ்வு ஒன்று மன்னாரில் இன்று இடம்பெற்றது. தூய்மையான அரசியலுக்காக ஒன்றிணைவோம் என்னும் தொனிப்பொருளில் பெப்ரல் அமைப்பின் ஏற்பாட்டில் மன்னார் மார்ச் 12 இயக்கம் ஒழுங்கு செய்த மக்கள் மேடை நிகழ்வு இன்று மன்னாரில் இடம்பெற்றது. மார்ச் 12 இயக்கத்தின் மாவட்ட தலைவர் கொன்சால் பாஸ் தயாளராஜன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொது மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் பங்கேற்றிருந்த நிலையில் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொது மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், இளைஞர், யுவதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் அரசியல் பிரதிநிதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாவட்டத்தில் தூய்மையான அரசியல் கலாசாரத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காப்பது குறித்து மக்களால் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. நேர்மையான தூய்மையான அரசியலை யார் யார் செய்கின்றார்கள் என்பதை 5 வருடங்களுக்கு ஒரு முறை மக்கள் தான் தீர்மானிக்கின்றார்கள். எங்களுடைய பூர்வீகத்தை ஒழிக்கின்ற நிலைமை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் நாங்கள் ஒவ்வொருவரும் கருத்து சொல்வதை விட ஒவ்வொரு சமூகம் சார்ந்து ஒவ்வொரு அமைப்பை சார்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயற்படுவதுதான் இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த தென்னிலங்கை எங்களுடைய பூர்வீகத்தை சிதைக்கின்ற நிலையை மாற்ற முடியும். எல்லாம் கதைக்கலாம். மக்கள் கேட்கிறார்கள், இந்த வன்னிய மேம்படுத்துறதுக்கு நாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னத்துல போட்டியிடுறதுக்கு வருவீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்டா, இல்ல எத்தனை கட்சி நாங்க இருக்கோம், எல்லாம் பதவிகளை நாங்க எல்லாம் போட்டு மக்களுக்காக வேண்டி நாங்க வருவோம்னு சொல்லி எத்தனை கட்சிகள் போடும். மன்னார் மாவட்டத்தில் ஏற்கனவே வாழ்வதை ஏற்கனவே மாதிரி பேர்னிங் இஷ்யூ கொழுந்தோடு தெரியும் பிரச்சனை, இந்த மண்ணகழ்வு, மின்காட்டாலை, அதாவது எங்களுடைய கடற்படம் சிஎஃப் ஸ்ரீலங்கா சூறையாடப்படுவது, இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. இவை அனைத்து சம்பந்தமாகவும் மன்னார் பிரச்சனை ரீதியில் நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பல தடவை முயற்சித்தோம். எங்களோட வந்து கலந்து ஆலோசித்து
செயற்பாடுகளை வழங்குவதற்கு ஒத்தாசை வழங்குமாறு, ஆனால் சந்திக்க முடியவில்லை. இன்னும் இந்த அரசியல்வாதிகள் தூய்மைப்படுத்தப்படவில்லை. அரசியல் என்பது அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில தேர்தல் காலம் மட்டும்தானா அல்லது மக்களுக்கான வாழ்நாள்ல அர்ப்பணிக்கிற தன்மையா? ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கிளிநொச்சி மாவட்ட நிர்வாக தெரிவு இன்று இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான 15 பேர் கொண்ட நிர்வாக தெரிவு இன்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய டெலோ, பிளாட், டிபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகளை சார்ந்த 15 பேர் கொண்ட ஒரு மாவட்ட குழுவை நாங்கள் இன்று உருவாக்கியிருக்கிறோம். இந்த மாவட்ட குழுவானது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சகல பிரதேசங்களிலும் தங்களது வேலை திட்டங்களை ஆரம்பித்து நடாத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வருகிற மாத ஆரம்பங்களில் நாங்கள் இந்த சகல மாவட்ட குழுக்களையும் இணைத்த ஒரு சம்மேளன கூட்டத்தை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். நாங்கள் வடக்கு கிழக்கில் இருந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை வருகிற ஜனாதிபதி தேர்தலில் நியமிப்பது தொடர்பாக நாங்கள் மிக நீண்ட உரையாடல்களை நடத்தி இருக்கின்றோம். கொள்கை ரீதியாக அது ஒரு சரியான முடிவு என்பதையும் ஏற்றிருக்கின்றோம். அதே போன்று சிவில் சமூக அமைப்புகளும் ஒட்டுமொத்தமாக அது சரியான முடிவென ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக விரைவில் திட்டவட்டமான முறையில் நாங்கள் ஒரு தெளிவான முடிவினை எடுத்து மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தமிழ் மக்கள் என்ன விடயங்களை எதிர்நோக்குகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு தெரிவிப்பதற்கும் அதே போன்று சர்வதேச ராஜதந்திரிகள் புரிந்து கொள்வதற்குமாக நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவது மிக மிக அவசியம் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் வரும் பேச்சளவில் நின்றால் அது வரும் பேச்சாகத்தான் இதுவரை காலமும் நடந்திருக்கின்றது. பேச்சுக்கு மேலால் நடைமுறையில் அவர் சொல்பவற்றை செய்வாராக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் வடபகுதி மீனவர்கள் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரியப்படுத்தினர். மீனவர்கள் தொழில் ரீதியாக தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் புதிதாக கொண்டுவரப்படவுள்ள மீனவர் சட்டமூலம் தொடர்பிலான தமது கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தனர். இதற்கான நிகழ்வு யாழில் உள்ள தனியார் விடுதியில் இன்று முற்பகல் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம். ஏ. சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் அங்கஜன் ராமநாதன் ஆகியோரின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நிகழ்வில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹர்மன் குமார, வடமாகாண மீனவர் இணையத்தின் தலைவர் எம். வி. சுப்பிரமணியம் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மீனவர்கள் தொழில் ரீதியாக எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மீனவ தொழிலில் ஈடுபடும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், புலம்பெயர்ந்த மீனவர்களின் பிரச்சினைகள், இந்திய இழுவைமடி பிரச்சினை போன்றவை தொடர்பிலும் புதிதாக கொண்டுவரப்படவுள்ள மீனவர் சட்டமூலம் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் வெளிக்கொணர வேண்டும் என மீனவர்கள் கேட்டுக் கொண்டதுடன் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளித்தனர். இடமாற்றம் பெற்றுச் செல்லும் வவுனியா கந்தபுரம் கிராம அலுவலர் லே கௌசல்யா மக்களால் வாழ்த்தி வழியனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். வவுனியா கந்தபுரம் கிராம அலுவலர் பிரிவில் கடமையாற்றி இடமாற்றம் பெற்றுச் செல்லும் கிராம அலுவலர் லே கௌசல்யா மக்களால் வாழ்த்தி வழியனுப்பி வைக்கப்பட்டார். அப்பகுதி மக்கள் அதிகளவான மலர் மாலைகளை சூட்டி மகிழ்வித்து கண்ணீருடன் வழியனுப்பி வைத்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கடந்த 6 வருடங்களாக லே கௌசல்யா சேவையாற்றியதுடன் கிராமத்திற்கான பல பணிகளையும் முன்னெடுத்துள்ளார். இவருக்கான பிரியாவிடை நிகழ்வு கிராம மட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கந்தபுரம் பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது. கிராம மட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிராம மக்கள் என பலரும் மலர் மாலை அணிவித்து கிராம அலுவலரை மகிழ்வித்தனர். இந்த நிகழ்வில் வவுனியா பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர், அயல் கிராம அலுவலர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், மகளிர் சங்கத்தினர், பெண்கள் அமைப்புகளின் தலைவர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். இதன்போது நிகழ்வின் நினைவாக பயன் தரும் மர நடுகையும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவடிவேம்பு உளநல புனர்வாழ்வு நிலையத்தினால் வருமுன் காப்போம் எனும் தொனிப்பொருளில் விழிப்புணர்வு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவடிவேம்பு உளநல புனர்வாழ்வு நிலையத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சமூக அபிவிருத்தியை நோக்கமாக கொண்ட உளநல மேம்பாட்டுக்கான செயல் திட்டத்தில் ஒன்றாக வருமுன் காப்போம் எனும் தொனிப்பொருளில் விழிப்புணர்வு நிகழ்வு மாவடிவேம்பு பிரதேசத்தில் இன்று இடம்பெற்றது.
உளநலம் என்பது எல்லைகள் கடந்த அனைவருக்குமான உளநலம் என்ற விழிப்புணர்வு நடைபவனியும் துண்டு பிரசுர விநியோக நிகழ்வும் மட்டக்களப்பு உளநலம் புனர்வாழ்வு நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பிரதான வீதியூடாக மாவடிவேம்பு பிரதேச வைத்தியசாலையை வந்தடைந்தது. நடைபவனியின் போது பிரதேச வைத்தியசாலை வளாகம் மற்றும் வீதியோரங்களில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. மாவடிவேம்பு உளநல புனர்வாழ்வு உத்தியோகத்தர்களின் ஒழுங்கமைப்பில் உளநல புனர்வாழ்வு நிலைய பொறுப்பதிகாரி வைத்தியர் ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரன் மற்றும் மாவடிவேம்பு பிரதேச வைத்தியசாலை பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் தனுஷியா ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டதுடன் உளநல புனர்வாழ்வு நிலைய பொறுப்பு தாதிய உத்தியோகத்தர் கோகிலா இந்திரன் உட்பட உளநல புனர்வாழ்வு நிலைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய நிலையில் எமது சமூகம் எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய பிரச்சனையான உலகமயமாதல், வெப்பநிலை அதிகரிப்பினால் நாங்கள் படும் துயரங்கள், இவை அனைத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு புது முயற்சியாக பசுமை புரட்சியினை மேற்கொண்டு வருகின்ற மாவடிவேம்பு உளநல புனர்வாழ்வு மையத்தின் பொறுப்பு வைத்தியர் மற்றும் குழுவினருக்கு இந்த நிலையில் எங்களது சிரம் தாழ்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எங்களை போன்ற இளம் வைத்தியர்களுக்கு ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டாகவும் இதனை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு பிரதேச மக்களுக்கும் எம்மை நோக்கி வருகின்ற பயனாளிகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த நிலையினை உருவாக்குவோம் என்று கூறிக்கொள்கின்றோம். ஒரு நோயாளியினை பொறுத்தவரையில் அவர்களது பிசிக்கல் மென்டல் ரெண்டு வகையிலும் அவர்களது ஒரு மீள் புனரமைப்பு அத்தியாவசியமாக கருதப்படுகின்றது. இந்த புனர்வாழ்வு மையத்திலே பயனடைந்து கொண்டிருக்கின்ற பயனாளிகள் அவர்களது உளநல ரீதியான ஒரு மீள் புனரமைப்புக்கு இவ்வாறான மரம் நடுகைகள், அவர்கள் இங்கு சந்தோஷமாக காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்களது உளநலத்தில் ஏற்படுகின்ற மேம்பாடுகள் போன்றவை கட்டாயம் இந்த சமூகத்திற்கும் அவர்களது தனிப்பட்ட ரீதியிலும் பெரும் பங்கை வகிக்கும். வடகிழக்கு மாநிலத்தில் போதையற்ற இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குதல், திண்ம கழிவு முகாமைத்துவம், பசுமையான ஒரு சூழலை உருவாக்குதல் போன்ற நல்ல எண்ணங்களுக்காக எடின்பரோ மரதன் நிகழ்வு இன்று நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வுக்கு பலம் சேர்க்கும் முகமாகவும் அதன் மூலமாக கிடைக்கின்ற நிதி மூலங்களின் மூலமாக வடக்கு கிழக்கில் பயனாளிகளுக்கு முக்கியமாக உளநல தேவைப்படுகிற உளநல உதவிகள் தேவைப்படுகின்ற பயனாளிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு சேவையை வழங்குவதற்காகவும் இன்று இந்த நிகழ்வை நாங்கள் மரநடுகை நிகழ்வும் மற்றது மாவடிவேம்பு புனர்வாழ்வு நிலைய நோயாளர்கள் அவர்களுக்குரிய அந்த சமூகத்தோடு இணைத்தலுக்கான ஆரம்ப நிகழ்வுகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு. என்று கேட்டால் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற உளநல உதவி தேவைப்படுகின்ற நோயாளர்கள் இன்று சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பிரச்சாரங்களில் கலந்து கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வையும் தருகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு செயலாகும். அம்பாறை அக்கரைப்பற்று ராமகிருஷ்ண தேசிய பாடசாலையில் இவ்வரிடம் உயர்தரம் கற்கவிருக்கும் மாணவர்களுக்கான வழிகாட்டல் செயலமர்வு இன்று இடம்பெற்றது. அம்பாறை அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ண தேசிய பாடசாலையில் இவ்வரிடம் கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் தோற்றி உயர்தரம் கற்கவிருக்கும் மாணவர்களுக்கு பாடத்தெரிவுகளுக்கான வழிகாட்டல் செயலமர்வு இன்று இடம்பெற்றது. அமைப்பொன்றின் அனுசரணையில் ஆலையடிவேம்பு கோட்டக்கல்வி பணிப்பாளர் கமல மோகனதாசன் தலைமையில் திருக்கோவில் ஆசிரியர் வளநிலைய முகாமையாளர் சுதாகரனின் நெறிப்படுத்தலில் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தேசிய பாடசாலை பதில் அதிபர் ஜெயந்தனின் ஒத்துழைப்புடன் செயலமர்வு இடம்பெற்றது. செயலமர்வின் வளவாளர்களாக அம்பாறை மாவட்ட செயலக திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நடனகுமார், திருக்கோவில் பிரதேச செயலக மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர் கங்காதரன், ஆசிரியர் லிசிகரன், ஊடக கற்கை நெறி ஆசிரியர் வரதராஜன், ஆசிரியர் சசிரூபன், ஆசிரியர் விஜயகுமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு திறன் விருத்தி உத்தியோகத்தர் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களினால் பரீட்சையும் நடாத்தப்பட்டது. இலங்கை பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரச நிறுவனங்கள் உட்பட இலங்கையின் பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பாக இந்த தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் என வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். இலங்கை பிரஜைகளால் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் உட்பட எந்தவொரு நிதி நிறுவனத்தினாலும் பராமரிக்கப்படும் அனைத்து நடப்பு கணக்குகளின் விவரங்கள், கடன்கள் மற்றும் முற்பணம் பற்றிய தகவல்களும் வழங்கப்பட வேண்டும் என வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களில் 7 லட்சம் இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வருடங்களில் சுமார் 7 லட்சம் இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளமையே இதற்கு முக்கிய காரணமாகும் எனவும் 2022 ஜனவரி முதல் 2024 மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் குறைந்தபட்சம் 6,83,118 இலங்கையர்கள் சட்ட ரீதியான முறையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. வெசாக் தான சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 20 தான சாலைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 20,000 தான சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 20 தான சாலைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 4,000 வெசாக் தான சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 5 சாலைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கொத்து, ஃப்ரைட் ரைஸ், கடலை, பான், மரவள்ளி கிழங்கு மற்றும் குளிர்பானங்கள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக 2,000க்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். இவ்வாறான நிலையில் சோதனை நடவடிக்கை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் அனுசரணையுடன் அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச இளைஞர் கழக சம்மேளனம் இணைந்து நடாத்திய தேசிய இளைஞர் வெசாக் தான நிகழ்வு இன்று ஆலையடி வேம்பு பிரதேச செயலகம் மற்றும் அக்கரைப்பற்று விஜயராம விகாரை ஆகிய இடங்களில் இடம்பெற்றது. ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர். திரவியராஜ் தலைமையில் பிரதேச செயலக இளைஞர் சேவை அதிகாரி ஜெயராஜின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற தயிர் தாக சாந்தி வழங்கும் நிகழ்வில் அக்கரைப்பற்று விஜயராம விகாரையின் விகாராதிபதி தேவகொட சோரத்த தேரர் கலந்து கொண்டார். நிகழ்வில் பல் சமூகங்களையும் சேர்ந்த அதிகளவான பொதுமக்கள், இளைஞர் கழகங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் போதைப் பொருளை புறக்கணித்து இயற்கையின் பசுமையை பேணுவோம் எனும் தொனிப்பொருளில் விழிப்புணர்வு மரதன் ஓட்ட போட்டி நடத்தப்பட்டது. போதைப் பொருளை புறக்கணித்து இயற்கையின் பசுமையை பேணுவோம் எனும் தொனிப்பொருளில் வடக்கில் வருடாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விழிப்புணர்வு மரதன் ஓட்ட போட்டி இன்று காலை மன்னாரில் இடம்பெற்றது. மன்னார் நலன்புரி சங்க ஐக்கிய ராஜ்யத்தின் உதவியுடன் மன்னார் மாவட்ட செயலகத்தின் அனுமதியுடன் மன்னார் மாவட்ட விளையாட்டு அதிகாரி தலைமையில் காலை 6:50 அளவில் மரதன் ஓட்ட போட்டி ஆரம்பமானது. விருந்தினர்களாக வடக்கு மாகாண முன்னாள் பிரதம செயலாளர் ஏ. பத்திநாதன், மன்னார் மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் டிலிசன் பயஸ், மருத்துவர் ஜோகேஸ்வரன் உட்பட பலர் பங்கேற்றனர். 16 வயதிற்கு மேற்பட்ட ஆண் போட்டியாளர்கள் 36 பேர் மரதன் ஓட்ட போட்டியில் பங்கேற்றனர். மன்னார் சாந்திபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜே. ஜெயக்குமார் போட்டியில் 1ஆம் இடத்தையும், முருங்கனைச் சேர்ந்த ஏ. அனான்சன் 2ஆம் இடத்தையும், காத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கே. தீசன் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருந்தினர்களால் பணப்பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் முதல் 10 இடங்களை பெற்றவர்களுக்கும் பணப்பரிசு வழங்கப்பட்டது. கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக மரதனோட்ட நிகழ்வு ஒன்று இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக காலை 7:30க்கு ஆரம்பமான மரதனோட்டம் புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலய 3 நிறைவு பெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கையில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பசுமை திட்டத்திற்காக நிதி சேகரிக்கும் முகமாக பிரித்தானியாவின் எடின்பரோ நகரத்தில் மரதனோட்ட நிகழ்வு இன்று நடைபெறுகின்றது.
கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பினரின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த நிகழ்விற்கு வலு சேர்க்கும் முகமாக கிளிநொச்சியில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறைகளில் உள்ள பாகிஸ்தான் கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 43 பாகிஸ்தான் நாட்டு கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மொய்சின் நக்விக்கும் பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரவீந்திர சி விஜய குணரத்னவுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது இது தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதையடுத்து 43 பாகிஸ்தானிய பிரஜையையும் நாட்டிற்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இணங்காத நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு இணங்காத நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிறுவனங்கள் சம்பள அதிகரிப்பு வழங்க மறுத்தால் அந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு வேறு முதலீட்டாளர்களிடம் தோட்டங்கள் ஒப்படைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 592 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருளுடன் 8 பெண்கள் உட்பட 592 பேர் கைது செய்யப்பட்டனர். நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விசாரணைகளின் போது சந்தேக நபர்களிடமிருந்து 124 கிராம் ஹெரோயின், 114 கிராம் ஐஸ், 257 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். பலஸ்தீன் விடுதலை மாநாடு மட்டக்களப்பு காத்தான்குடியில் நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் மாபெரும் பலஸ்தீன் விடுதலை மாநாடு நேற்று இரவு நடைபெற்றது. 200 நாட்களையும் தாண்டிய கொடூர மனித படுகொலைகளை கண்டித்து பலஸ்தீனுக்கு விடுதலை வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. சிறப்பு பேச்சாளராக இலங்கையில் தொடர்ச்சியாக பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்து வரும் பேச்சாளர் ரஸ்மின் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா, கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் கலாநிதி எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா உட்பட பலரும் இதில் பங்கேற்றனர். பலஸ்தீனத்தில் இனப்படுகொலை உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும் என்றும் அவ்வாறான கொடூரங்களை இந்த மாநாடு வன்மையாக கண்டிப்பதாகவும் 6 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டின் தீர்மானங்கள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானாவிடம் கையளிக்கப்பட்டதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா இதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். தீர்மானங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்பு அலுவலகம் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் கையளிக்கப்படவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.